நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து தொழில்நுட்ப உலகத்தினுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகள், அபாயங்கள் பற்றி, அதனுடைய எதிர்மறை விளைவுகளை பற்றி தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம். அப்படி பேசுவது என்பது தொழில்நுட்பத்திற்கு எதிரானதாக அல்ல, மாறாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாகக்கூடாது. அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அபாயங்களை பற்றி நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதால் தான் மிக அதிகமாக அறிவியல் கண்டுபிடிப்புகள் தொடர்பாகவும் தொழில்நுட்பம் நம்முடைய வாழ்க்கையில் செலுத்தக்கூடிய ஆதிக்கம் தொடர்பாகவும் நாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றித்தான் பேசப்போகிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக எது மாறிவிட்டது என்று சொன்னால் ஸ்மார்ட் போன்கள் என்று சொல்லலாம். அதாவது ஸ்மார்ட் போன் என்றால் ஒரு காலத்தில் நாம் வெறுமனே பேசுவதற்கும் அல்லது வெறுமனே குறுஞ்செய்திகள் அனுப்புவதற்கும் மட்டும் பயன்படுத்திய தொலைபேசிகள், அலைபேசிகள் என்பது இன்றைக்கு பல்வேறு விதமான சாதனங்கள் இணைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக மாறிவிட்டது. அதைத்தான் ஸ்மார்ட் போன் என்கிறோம். அதாவது அதில் நாம் இணையத்தை பயன்படுத்தலாம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தலாம், புகைப்படங்கள் எடுக்கலாம், அந்த புகைப்படங்களை பகிர்ந்து கொள்ளலாம், பிறர் எடுக்கக்கூடிய வீடியோக்கள், பல்வேறு விதமான வீடியோ காட்சி தொகுப்புகளை நாம் நம்முடைய அந்த ஃபோனில் பார்த்து கொள்ளலாம். அதே போல் தொலைக்காட்சி பார்க்கலாம், செய்தித்தாள்களை படிக்கலாம் என்கிற விதமாக எல்லா விதமான ஊடகங்களும் இணைந்த ஒரு ஊடகமாக இன்றைக்கு இந்த ஸ்மார்ட் போன்கள் மாறிவிட்டன. இது உண்மையிலேயே அறிவியல் கண்டுபிடிப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இன்றைக்கு மனிதர்களால் பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் வந்த ஒரு செய்தி ஒன்று மனிதர்கள் எந்த அளவிற்கு இந்த ஸ்மார்ட் போன்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு செய்தி என்ன குறிப்பிடுகிறது என்றால், பல பேர் தங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவதை விட இந்த ஸ்மார்ட் போன்களை வைத்திருப்பது என்பது அவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. பலருடைய தாம்பத்திய வாழ்க்கையே இதனால் பாதிக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு இந்த ஃபோன்களை இரவும் பகலுமாக பயன்படுத்துவதில் பலர் ஒரு அப்சஸ்டாக இருக்கிறார்கள், ஒரு மனோரீதியாக ஆக்கிரமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வு கூறுகிறது. அது மட்டுமல்ல, பலரும் தூங்குகிற போது தங்களுடைய கைக்கு மிக அருகாமையில் அந்த ஸ்மார்ட் போன்களை வைத்து கொண்டு தூங்குகிறார்கள். அது கொஞ்சம் கூட தன்னை விட்டு விலகி இருக்கக்கூடாது என்று தன்னுடைய ஒரு உடல் உறுப்பை போல ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துகிறார்கள் என்று அந்த செய்தி சொல்கிறது. இப்படி தொடர்ந்து இணையத்தின் வழியாக இந்த ஸ்மார்ட் போன்களோடு இணைக்கப்பட்டிருப்பது என்பது புற உலகத்தினோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை வெகுவாக குறைக்கிறது, நம்முடைய அந்தரங்கமான உறவுகளை கூட பாதிக்கிறது என்பது ஒரு செய்தி. ஆனால் இன்றைக்கு நாம் முக்கியமாக பேச வந்தது அந்த செய்தி அல்ல. இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் போன்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயம் பற்றியது. அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு ஸ்மார்ட் போன்களில் ஒரு ஆண்ட்ராய்டு என்று சொல்லக்கூடிய ஒரு இயங்குதளம் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது எப்படி நாம் கம்ப்யூட்டர்களில் விண்டோஸ் என்கிற ஒரு இயங்குதளம் என்பது பல்வேறு விதமான மென்பொருள்களை உள்ளிட்டு நாம் செயல்படுவதற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக, ஒரு அடித்தளமாக இருக்கிறதோ, அதே போல் இந்த ஸ்மார்ட் போன்களிலும் இந்த ஆண்ட்ராய்டு என்கிற அந்த இயங்குதளம் தான் பல்வேறு விதமான மென்பொருள்களை அதில் தரவிறக்கம் செய்வதற்கும் அந்த ஃபோனை இயங்கச் செய்வதற்குமான அடித்தளமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்ட்ராய்டு இயங்குதளம் பற்றி இன்றைக்கு கடுமையான எச்சரிக்கைகளை தொடர்ந்து தொழில்நுட்பவியலாளர்கள் முன்வைக்கிறார்கள். முக்கியமாக மிக மிக பாதுகாப்பற்ற ஒரு தொழில்நுட்பம் அது என்பது தொடர்ந்து இங்கே சொல்லப்படுகிறது. அப்படி என்ன அதில் பாதுகாப்பின்மை இருக்கிறது என்று கேட்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு இந்த ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பம் தான் செல்ஃபோன்களை மிக அதிவேகமாக பயன்படுத்துவதற்கும் மிக விலை குறைவான ஸ்மார்ட் போன்கள் கிடைப்பதற்கும் காரணமாக இருந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு மென்பொருளையும் அதில் இலவசமாக இறக்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு வசதியையும் ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பம் நமக்கு அளிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று பார்த்தால், அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்பது அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பத்தின் மூலமாக யார் வேண்டுமானாலும் உங்கள் செல்ஃபோனுக்குள் ஊடுருவ முடியும். அதாவது உங்களுடைய அந்தரங்க தகவல்களை திருட முடியும், அல்லது குறிப்பாக உங்களுடைய அந்தரங்கமான எஸ்எம்எஸ்ஸை கூட அவர்கள் படிக்க முடியும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வரக்கூடிய ஒரு எஸ்எம்எஸ்ஸை உங்களுக்கு வராமலேயே அவர்களே அழித்து விட முடியும் என்கிற அளவிற்கு
தங்களுடைய குறுக்கீட்டை இந்த ஹேக்கர்ஸ் என்று சொல்வார்களே, அதாவது பிறருடைய இணையதளத்திற்குள் திருட்டுத்தனமாக நுழையக்கூடியவர்கள், அவர்கள் செல்போன்களை வெகு எளிதாக ஊடுருவதற்கு இந்த ஆண்ட்ராய்டு இணையதளம் வழிவகுக்கிறது என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதாவது ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இப்பொழுது வாட்ஸ்அப் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு ஏராளமான வீடியோக்கள் தினமும் வருகின்றன. அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவில் எம்எம்எஸ் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் போன்றவற்றின் மூலமாகவோ ஒரு வீடியோவிற்குள் உங்களை கண்காணிக்கக்கூடிய அந்த மென்பொருளையும் நுழைத்து அனுப்பிவிடுவார்கள். அந்த உங்களை கண்காணிக்கக்கூடிய அந்த கோட் என்று சொல்வார்கள், அதை அந்த கணினி மொழியில் அதையும் எழுதி அனுப்பிவிடுவார்கள். அதன் மூலமாக உங்களுடைய செல்ஃபோன் என்பது அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் போய்விடும். அதற்கு அவர்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் உங்கள் செல்ஃபோன் எண் மட்டும்தான். உங்கள் செல்ஃபோனினுடைய நம்பரை, உங்களுடைய அலைபேசியினுடைய நம்பரை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த நம்பருக்கு உங்களுக்கு அவர்கள் ஒரு ஒரு வீடியோவை அனுப்புவார்கள். அந்த வீடியோவை நீங்கள் திறந்து கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை உபயோகிக்க வேண்டும் என்று கூட இல்லை. அது உங்கள் செல்ஃபோனிற்குள் வந்த அடுத்த நிமிடமே அது வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். அது ஏன் அப்படி ஒன்று உங்கள் ஃபோனுக்குள் இருக்கிறது, உங்கள் அலைபேசியில் இருக்கிறது என்கிற விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது. அதன் மூலமாக அவர்கள் உங்களுக்கு வரக்கூடிய தகவல்களை எல்லாம் படிக்க முடியும். உங்களுக்கு வரக்கூடிய வீடியோக்கள், புகைப்படங்கள் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். உங்களுடைய சமூக வலைத்தள கணக்குகளை அவர்கள் பார்வையிட முடியும். இப்படியாக உங்களுடைய அந்தரங்கமான அத்தனை செயல்பாடுகளையும் அந்த அவர்கள் தங்கள் அனுப்பக்கூடிய அந்த ஒரு மென்பொருள் கோடின் மூலமாக அவர்கள் படிக்க முடியும், கைப்பற்ற முடியும். இது உண்மையில் தனி மனிதர்கள் மீது செய்யப்படக்கூடிய, அவர்களுடைய அந்தரங்கத்தின் மீது செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாக்குதல், ஒரு அபாயம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அப்படி உங்களிடமிருந்து அந்தரங்க தகவல்களை திருடி வைத்துக்கொண்டு உங்களுக்கு எதிராக செயல்படுவது, உங்களை பிளாக்மெயில் செய்வது, மிரட்டுவது போன்ற விஷயங்களை எல்லாம் கூட அவர்கள் செய்ய முடியும். ஆகவேதான் உண்மையிலேயே நாம் இந்த ஆண்ட்ராய்டு போன்ற இணையதளங்களை பயன்படுத்துகிற போது முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், நமக்கு வரக்கூடிய பல செய்திகளை நாம் கவனத்துடன் பார்க்க வேண்டும். நமக்கு ஏதாவது ஒரு செய்தி வருகிறது, அது நோட்டிஃபிகேஷனில் வரும், ஆனால் நம்ம திறந்து பார்த்தால் ஒன்றுமே இருக்கிறது என்கிற ஒரு நிலை இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய ஃபோன் கண்காணிக்கப்படுகிறது, பிறரால் அது கையாளப்படுகிறது என்று அர்த்தம். அந்த வகையில்தான் நீங்கள் இந்த விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக அந்தரங்கமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு செல்ஃபோன்களை, அதுவும் ஆண்ட்ராய்டு போன்ற இணையதளங்களில் இயங்கக்கூடிய, ஆண்ட்ராய்டு போன்ற தளங்களில் இயங்கக்கூடிய செல்ஃபோன்களை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. அப்படி பயன்படுத்தினால் கூட அந்தரங்க தகவல்களை அவற்றை நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாகவோ, அதாவது குறுஞ்செய்தியாகவோ, வீடியோ கிளிப்பாகவோ, புகைப்படங்களாகவோ அனுப்பாமல் இருப்பது மிக மிக நல்லது. எப்படி பார்த்தாலுமே கூட நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற போது நீங்கள் வெகு சுலபமாக இன்னொருவரால் கண்காணிக்கப்படக்கூடும். அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இன்றைய தொழில்நுட்பத்தில் இருக்கின்றன என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் அது எச்சரிக்கையுடன் இருந்தால் மட்டுமே பிறரால் நீங்கள் தாக்கப்படக்கூடிய அந்த அபாயத்திலிருந்து விடுபட முடியும் என்று சொல்லி, நாம் தொழில்நுட்பத்தை நாம் வைத்திருப்பது முக்கியமல்ல, அதை கவனமாக பயன்படுத்துவதுதான் மிக மிக முக்கியம் என்பதை வலியுறுத்தி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.